ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். காலையில் எங்கே அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. அதனால் அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே வந்துட்டு அது ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நான் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவசரமாக போயிட்டு இருந்தேன். 2 வீலரில் தான் போயிருந்தேன். மரீனா மால் போனோன்னா கொஞ்சம் அங்கே வந்துட்டு முன்னாடியே நாங்கள் ஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தோம், வேறு நாள் அதை எடுக்கல. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே, அதனால் மால் ஃபுல்லாக நிறைய கப்புள்ஸாக சுற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தனியாக vlog எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. ஏதோ என்னால் முடிஞ்சது வந்துட்டு அங்கே அப்படி அங்கங்கே கேப்சர் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் போயிட்டு அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஷர்ட்ஸ்லாம் பார்த்து வேறு ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, பட் எனக்குமே எதுவுமே செட் ஆகலை. என் ஹஸ்பண்ட்க்கு யூஸ்வலாக வந்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் எடுப்பார். ஒரு 2-3 டேஸ் பேக் வந்துட்டு வந்திருந்தப்போ அந்த ஷர்ட் பிடிச்சிருந்துச்சு. ஷாப் க்ளோசிங் டைமில் வந்ததுனால எங்களால் அது வந்து ஷர்ட் வந்துட்டு எடுக்க முடியல. ஸோ அதனால் அந்த ஷர்ட்டே வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு அவருக்கு எடுத்து கொடுத்து வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால அந்த ஹாட் 10 மாதிரி இல்லை 5000 பலூன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. 6 PM மாதிரி ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லியிருந்து. ஸோ அதுவும் பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கலாமான்னு சுற்றி பார்த்துட்டு அப்படியே எனக்குமே ஏதாச்சும் செட் ஆகுதான்னு பார்த்தேன். அந்த குர்த்தி கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. சரி அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரெட் கலரில் ஏதாச்சும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு செட் ஆகல. வேறு எதுவுமே எனக்கு பிடிக்கவும் இல்லை. சரி நான் அப்படியே நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கலாம். கேசியோ டைட்டன்லாம் இருந்துச்சு. போய் பார்த்தேன். என்னன்னா அங்கே வந்துட்டு 5000 6000 அது மோர் தென் 6000க்கு தான் வாட்ச்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி 2-3 வாட்ச் வச்சிருக்காரு. திரும்பவும் அவ்வளோ காஸ்ட்லியாக நமக்கு அதில் போய் டம்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அதுவும் வாங்கலை. சரி நம்ம ஒரு 4-5 ஷாப் பார்த்தோம்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். நானும் பார்க்குறேன். எனக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே ஐடியா கிடைக்கல. அப்புறம் பக்கத்தில் விவாரா மாலில் போய் பார்த்தேன். அங்கேயுமே எதுவுமே செட் ஆகலை. என்ன தான் வாங்குறதுன்னு தெரில பசங்களுக்கு கிஃப்ட்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பயங்கர வெயிலில் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சது தான் மிச்சம். ஃப்ராக்ஸ் மாதிரி ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் மற்ற நிறைய ஷாப் போய் பார்த்தேன். எனக்குமே கலெக்ஷன்ஸ் பிடிக்கல. அவருமே வந்துட்டு கொஞ்சம் பிக்கியாக தான் எடுப்பார். ஸோ நான் எடுத்து அதை பிடிக்காமல் போய் திரும்ப அது ரிட்டன் பண்ணி எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அதனால் எடுக்கல எதுவுமே. எப்பயுமே வந்துட்டு கிஃப்ட்ஸ்லாம் ஆன்லைனில் போட்டுருவேன். அதுவுமே நான் வாங்கும்போது அவருக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். அதனால் திரும்ப ரிட்டன் போட்டுருவோம். அதனால் சரி இந்த தடவை அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷர்ட்டோட முடிச்சிட்டேன். பட் அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கல. என்னன்னு உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். அப்புறம் ஆதியனுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அந்த பால் கேட்டுட்டு இருந்தான். நாங்கள் அது ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சி போயிடும்ங்கிறதுனால வாங்கியே தர மாட்டோம். பட் சரி அதுவாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஈவினிங் மாதிரி அட்லீஸ்ட் ஏதாச்சும் கேக் நம்மளே செய்வோம்னு சொல்லிட்டு தான் இந்த நியூட்டெல்லா கேக் செஞ்சிருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ரெசிபி வேணும்னா உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறேன். முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. போகும்போதே நான் வந்துட்டு டின்னர் போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாரு. பட் வரும்போது லேட் ஆயிடுச்சு. மீட்டிங்லாம் முடியறதுக்கே 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிளம்பி போகிறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தது ஒரு ஷாப். பட் வந்துட்டு அதுக்கு எங்களால் போக முடியல. அதனால் பிலாலுக்கே போயிட்டு ரொம்ப பசி ஆயிடுச்சு. சுற்றி ரவுண்ட் அடிச்சு. அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு பொறுமை இல்லை. அதனால் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி அப்புறம் ட்ராகன் சிக்கன் அப்புறம் பரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஷாப்புக்கு போனோம்னா ரூஃப் டாப் போய் பார்த்தோம். ரூஃப் டாப்லேயே வந்து ஈஸியாரில் இருக்கிற 3 லேயருக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு புக்கிங் மட்டும் தான் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் சீத்ரூ போயிருந்தோம். சரி அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனால் அங்கேயும் வந்துட்டு டின்னர் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டி டாப் தான் பிளான் இருந்துச்சு. பட் அங்கே சர்வீஸ் ரொம்ப பேடாக இருந்துச்சு. ரிவ்யூ நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் வந்துட்டு நாங்கள் மோர் தென் 1 hour வெயிட் பண்ணோம். எங்களுக்கு சீட்டும் கிடைக்கல. ஒரு வெயிட்டர் கூட நம்மளை வந்து பார்க்கவும் கிடையாது. அதனால் நாங்களும் சரி வேறு ஷாப் போகலாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிலால் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனோம். பட் வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஹை சேர் எல்லாத்துக்குமே வச்சுருந்தாங்கன்னா வியூ பார்த்துட்டே சாப்பிட்டு இருந்திருக்கோம். வியூவும் இல்லை சர்வீஸும் இல்லைங்கிறதுனால நாங்கள் அங்கே வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அசாசியாக மாலுக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா இவர் என்ன பதில் சொன்னாருன்னு பார்க்கலாமா? எடுத்து ஒழிச்சுலாம் வச்சிருங்க. கிஃப்ட் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீ வாங்குறது ஏன் நம்பருக்கு கொடுத்துருந்துருப்போம் போல. ஸோ கிஃப்ட் வாங்கிட்டேன். கூப்பன் கோடுக்கு நம்பர் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு அவர் நம்பரே கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே லைஃப் ஸ்டைலில் என்ன வாங்கினேன்னு கேட்டேன். ஸோ பயங்கரமாக மாட்டிக்காச்சு. அதனால் இப்போ எடுத்து கொடுத்தாச்சு ஷர்ட். நைஸ். ஆல்ரெடி செலக்ட் பண்ணது தானே. தேங்க்யூ. ஸோ சர்ப்ரைஸ் சொதப்பு. ஸோ எங்களோட வேலண்டைன்ஸ் டே இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அவரோட பர்த்டேக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் vlogல வந்துட்டு கண்டினியூஸாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.